ஜென்ரேட் பேரந்தசிஸ் இந்த ப்ராப்ளமுக்கு ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். 100 days 100 ப்ராப்ளம்ஸ் அழிச்சதுன்னா நம்ம டே 74ல இருக்கும். இந்த ப்ராப்ளம்ல ஒரு எண்ணுங்கிற வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அத்தனை பேர் ஆஃப் பேரந்தஸை நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுத சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா n = 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஓப்பன் பேரந்தசிஸ் 3 க்ளோஸ் பேரந்தசிஸ் இந்த காம்பினேஷன் எத்தனை பேர் வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2ல n = 1 கொடுத்துருக்காங்க. அதுல ஒரே ஒரு பேர் தான் வரும். ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதான் அதோட கோட். இனிஷியலா நம்ம ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு ஜென்ரேட் பேரந்தசிஸ்லாம் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. என்ன நம்ம பேக் ட்ராக்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். 4 பேராமீட்டர் சென்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபைனலா ரிசல்ட்டையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதான் பேக் ட்ராக் உரிய கோட். ஸோ நம்ம இனிஷியலா ஒரு இஃப் கண்டிஷன் வச்சிருக்கோம். n = இப்போ 2ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ஓப்பன் பேரந்தசிஸ் வரும், 2 க்ளோஸ் பேரந்தசிஸ் வரும். ஸோ இதோட லென்த் பார்த்தோம்னா 4. ஸோ அந்த கரண்ட்டுங்கிற ஸ்ட்ரிங் n × 2ங்கிற லென்த்துக்கு ரீச் ஆகும்போது நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ செகண்ட் இஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பேரந்தசிஸ் ஆட் பண்றதுக்கு செக் பண்றோம். ஸோ இனிஷியலா ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ் ஆட் பண்றோம். அதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு ஓப்பன் வரலாம், இல்ல க்ளோஸ்னு வரலாம். ஸோ இந்த ஓப்பன்ல அகைன் ஓப்பன் வருமா? வராது. க்ளோஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா 2 ஓப்பன் பேரந்தசிஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் தான் வரும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டிஸ். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ், ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு ரெக்கர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க கோட சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ இது 2 milliseconds ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.